மாவட்டத்துல இருக்கிற புறநகர் பகுதியான நாங்குநேரி பக்கத்துல பெரும்பத்து அப்படின்னு ஒரு பகுதி இருக்குதுங்க. உள்ள மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பகுதியில சற்று நேரத்துக்கு முன்பு இருசக்கர வாகனத்துல வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கையில இருந்த அருவாளோட அங்க இருந்த பொதுமக்களை வெட்டி சாய்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒண்ணு உருவாகி அதன் அடிப்படையில மொத்தம் 6 பேருக்கு வெட்டு விழுந்தது. வெட்டு விழுந்திருக்கிற நேரத்துல 2 சம்பவ இடத்திலே இறந்து போனாங்க. அதாவது வட மாநிலத்தை சார்ந்த ஒருவரும் அதே மாதிரி அந்த பகுதியை வசிட்டு வந்த ஒருவரும் இறந்து போன சூழ்நிலையில இன்னும் 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல 3 பேரோட நிலைமை படுகாயமடைந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான அந்த நாங்குநேரி பகுதி அப்படிங்கிறது பிளாக் ப்ரோன் வில்லேஜஸ் அப்படிம்பாங்க. இப்ப அந்த காவல் நிலைய சரகங்கள்ல குற்ற சரித்திரங்கள் அதிகமா நடக்கிறப்ப பிளாக் ப்ரோன் வில்லேஜஸ், கிரைம் ப்ரோன் வில்லேஜஸ் அண்ட் நார்மல் ப்ரோன் வில்லேஜஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த நாங்குநேரி பெரும்பத்து அப்படிங்கிற பகுதி கிரைம் ப்ரோன் வில்லேஜ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு உள்ள வரும். இந்த வர நேரத்துல இந்த இடத்துல அடிக்கடி சாதி மோதல்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாதி ரீதியிலான மோதல்கள் நடக்கிறது சகஜமான நடக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த பகுதி எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவா பார்க்கப்படுற ஒரு பகுதி. அதே நேரத்துல நாங்குநேரியில அந்த பெரும்பத்துல நடந்திருக்கிற இந்த சம்பவத்துல வந்தவங்க இருசக்கர வாகனத்துல வந்திருக்கவங்க முழு மது போதையிலையும் அதே மாதிரி கஞ்சா போதையிலையும் இருந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கொலையை செஞ்சுட்டு போனவங்க ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா அப்படிங்கிற ஒருத்தங்களை கொலை பண்ண அக்யூஸ்ல இருந்த A1, அதாவது நவீன் சொல்லி ஒருத்தர் இருந்தாரு A1, அவரை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 பேரை வெட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதாவது அந்த பெரும்பத்து பகுதியில 2 பேரையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதன் பக்கத்துல உள்ள கிராமங்களை சார்ந்த ஒரு 4 பேரையும் வெட்டிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி மாவட்ட நிர்வாகம் காவல்துறை தரப்புல தனிப்படை அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில தேடுதல் படைகள் தற்போது துவங்கி இருக்குது. நெல்லை மாநகர பகுதியில கடந்த சில தினங்களாக இந்த கொலை சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்காங்கே பெட்ரோல் வெடிகுண்டு வீசுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆங்காங்கே படங்களை உடைக்கிறது, சாதி கலவரங்களை உருவாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்தடுத்து தொடர்ந்து போய்கிட்டே இருந்த நிலையில தற்போது நடந்திருக்கிற இந்த சம்பவமானது நெல்லை மாநகர பகுதியை மட்டுமல்லாது மாவட்டம் முழுவதையுமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. உடனடியாக காவல்துறை இது குறித்து நடவடிக்கை எடுத்து அதற்கு இந்த சம்பவத்துக்கு காரணமான நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத அங்குள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. தென்மண்டலங்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் கொஞ்சம் அமைதி திரும்பிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது இப்போ ஒரு 10-15 நாளா இந்த மாதிரி விவகாரங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியா நடக்கிறது பலரை அதிர்ச்சிக்கு ஏற்படுத்தி இருக்குது. தூத்துக்குடி மாவட்டமாகட்டும், நெல்லை மாவட்டமாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியா தற்போது நடைபெற்று இருக்கிற கொலைகள் இங்க உள்ள பொதுமக்களிடையே ஒரு மிகுந்த ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். அதுலயும் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு, அதாவது அந்த கொலை செய்யப்பட்டவரோட பேரை சொல்லி அந்த கொலைக்கு காரணமானவரோட பேரை சொல்லி வாழ்க அப்படின்னு கத்தி அதன் அடிப்படையில தற்போது அந்த குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை வெட்டி இருக்கிறது அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினதோட மட்டும் இல்லாம காவல்துறை மேலேயும் கொஞ்சம் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க.